அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பெருத்தர் ரோட், அதாவது சட்டநாதர் வீதியிலிருந்து முடமாடி சந்திக்கு போகிற பகுதியிலாம் நிற்கிறோம். அதாவது இந்த சட்டநாதர் வீதியின் உபவீதி, அதாவது அரச வீதி என்ற வீதி பகுதியில் வந்து எங்களுக்கு 2 பரப்பு காணி ஒன்று விற்க வந்திருக்கு. இந்த காணொலியில் அந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த அரச வீதின்னு சொல்கிறது. அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பண்டாரக்குளம் வீதின்னு சொல்லியும் சொல்கிறது. இப்போ நாங்கள் சட்டநாதர் வீதி வழியாக தான் வந்து இந்த அரச வீதிக்கு வந்த நாங்கள். இதுக்கு இன்னொரு பாதையும் இருக்குது. அதாவது நீங்கள் சங்கிலியன் வீதிகளில் வந்தும் நீங்கள் வரலாம். வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அரச வீதியில் பண்டாரக்குளம் பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்ததாக வர வலதுகை பக்க ஒழுங்கையாக தான் இருக்கும். அதே நேரம் சட்டநாதர் வீதியிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வார இடதுகை பக்க ஒழுங்கைக்குள்ள தான் இந்த காணி வந்து விற்பனைக்காக இருக்குது. அந்த பாதையைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் திரும்புறது தான் அந்த ஒழுங்கையாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. இப்போ அந்த காணிக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களோட சேனலில் வந்து தொடர்ந்து பதிவிடுற காணொலிகளை நீங்கள் பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த காணிக்கு வந்துட்டோம். இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 அடி பாதையோட 2ஆம் காணியாகத்தான் இருக்குது. அதாவது இந்த காணியின் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 10 அடி பாதை தவிர காணியின் அளவு வந்து 2 பரப்பு காணப்படுது. அதாவது இந்த 2 பரப்புக்கும் உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,20,00,000. ஆனால் விலை பேசி தீர்மானிக்க முடியும். நீங்கள் வந்து காணியை நேரடியாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த காணொலியின் மேல் பகுதியில் தரப்பட்ட தொடர் விளக்கத்தோட தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த காணியின் அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து சரியான செட் சதுரமாக தான் காணப்படுது. அதே நேரம் 3 பக்கம் மதிலோட தான் இருக்குது. இந்த காணி அமைஞ்சிருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அயலவர்கள், அதே நேரம் அமைதியான சூழலாக தான் இந்த காணி காணப்படுது. அதோட இந்த காணி வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு பொருத்தமான இடமாகவும் காணப்படுறதால நீங்கள் வந்து இந்த காணியை வாங்கி பிரயோசனப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே போன்று இலவச விளம்பர வீடியோங்களை வந்து பதிவிடுறதுக்கு நமது யூடியூப் சேனல், அதாவது தமிழ் படியன் யூடியூப் சேனல் தொடர் விளக்கம் வந்து நான் இந்த காணொலியின் கடைசி பகுதியில் கொடுத்திருக்கிறேன். அதனோட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது விளம்பரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.